இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏதோ இந்த இரவு வேளையிலும் ராஜா உங்களுடைய வீட்டிலே எங்களை கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க பண்ணுகிற உங்களுடைய தயவிற்காக, ஆண்டவரே உங்களுடைய மகா இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பேசும் உங்களுடைய அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இரு தகப்பனே. ஏதோ இந்த ஸ்தலம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய ஆவியானவருடைய அசைவாடுதலினாலும் ஆண்டவரே நீர் நிறைத்தருளும்படியால் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மீட்டு உருவாக்கும் ஆண்டவர். மீட்டு உருவாக்கும் ஆண்டவர். மீட்பது என்றால் என்ன? மீட்டு உருவாக்குதல் அப்படின்னா என்ன? மீட்பது என்றால் காப்பாற்றுறது. உருவாக்குதல் என்றால் உடைந்ததை உருவாக்குவது அல்லது இழந்து போனதை மீண்டுமாய் உருவாக்குவது. இதுதான் மீட்டு உருவாக்குதல். இத நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம வாசித்தோம் இல்லையா? 44ஆம் அதிகாரம் ஏசாயாவில 1 முதல் 8 முடிய உள்ள வசனங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை, தன்னை விட்டு தூரமாய் போன தன்னுடைய பிள்ளைகளை எப்படி மீட்டு உருவாக்குகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறிச்சுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு 3 குறிப்புகளின் வாயிலாக நம்ம தியானிக்கலாம். முதலாவது மீட்கிற ஆண்டவர், இரண்டாவது உருவாக்குகிற ஆண்டவர், மூன்றாவது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனத்தின் அடையாளம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது மீட்கிற ஆண்டவர். யாராவது வாசிக்கலாம்? ஏசாயா 44 1-2 வசனம். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாகும், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதே. ஏன் பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு? ஏன்னா அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? அந்த ஜனங்கள் தேவனை விட்டு ரொம்பவும் தூரமா போயிட்டாங்க. எதனால? அவங்க செய்த பாவத்தினால, கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை சேவித்ததுனால, செய்யக்கூடாத காரியங்களை செய்து தேவனை விட்டு வெகு தூரமாய் விலகி வந்ததினால் அவங்களுக்குள்ள மீண்டுமாய் தேவன் அவர்களை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. சேர்த்து கொள்கிறதுனா எப்படி? ஒரு அடிமையை போல அல்ல, மீண்டுமாய் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய், தன்னுடைய சொந்த ஜனங்களாய், கர்த்தருடைய பிள்ளை என்கிற உரிமையை மீண்டும் பெற்றுக்கொள்வோங்கிற நம்பிக்கை அந்த ஜனங்களுக்குள்ள இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எப்படி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு? நீ என் தாசன், நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று அவர்களுக்கு அவருடைய அடையாளங்களை நினைப்பூட்டி அவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் தோத்துட்டேன், என் வாழ்க்கை இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ இல்ல நன்மைங்கிற ஒரு காரியம் எனக்குள்ளாக, என் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருகிறதுக்கோ எந்த ஒரு சாத்தியமுமே இல்லை. இனி நான் எழுந்து நிற்பேனாங்கிறதே ரொம்ப பெரிய சந்தேகம்தான். அதுவும் இல்லாம நான் சிக்கி இருக்கிற பாவம், நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியுமாங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால என்னால மீண்டு வர முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீ என் பிள்ளை, நீ எனக்கு சொந்தம், நீ இல்ல, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன்,
நீ என்ன தெரிந்து வரல, நான் உன்னை தேடி வந்து உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை தெரிந்து கொண்டேன். நீ சொல்லலாம் நான் கைவிடப்பட்டவன், ஆனா நீ கைவிடப்பட்டவன் இல்ல. நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்ம எப்படி பார்க்கிறாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக வேணா நம்ம தோத்து போனவங்களா, வியாதியஸ்தர்களா, கடனாளிகளா, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, வாழ்க்கையில எந்த ஒரு நல்லது கெட்டதையும் பார்க்காதவர்களாக இருக்கலாம். ஆனா நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம், நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நம்ம எப்படி பார்க்கிறாங்கிறது முக்கியமே இல்லை. நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாங்கிறது தான் முக்கியம். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. ஏசாயா 43:1 வாசிக்கலாம் எடுத்தவங்க. 43 எனக்கு முன்பாக மௌனமாக இருந்தார். இல்லம்மா, அந்த வசனம் நானே படிக்கிறேன். போதும், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த உலகம் உங்களுக்கு என்ன பெயரை வைத்திருந்தாலும் சரி, ஆண்டவரால உங்களை மீட்க முடியும். நம்ம வணங்குகிற தேவன் யார்? ரோமர் 4:17 நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17 அதனுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம உணர்ந்தோம்னா, அவரை விசுவாசித்தோம்னா, நம்ம புலம்புகிறவர்களாகவோ வீணான வார்த்தைகளை சொல்லி என் வயசு போயிருச்சு, என் வாழ்க்கை போயிருச்சு, எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்க மாட்டோம். யோவேல் 2:25 வசனம் சொல்லுது. யோவேல் 2:25 பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் நம்மளை மாத்திரம் மீட்கிற தேவன் இல்ல, நாம் இழந்து போனதை, நம்முடைய கையிலே நியாயமாய் வந்து தங்க வேண்டிய காரியங்களை, நமக்கு உண்டான காரியங்களை எந்த மனுஷி நம்மிடத்திலிருந்து பறித்து வைத்துக் கொண்டாலும் அதையும் மீட்டு நம்முடைய கரத்திலே இரட்டத்தனையாய் தர அவராலே கூடும், அவராலே மீட்டு கொடுக்க முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 2வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். உருவாக்குகிற ஆண்டவர். வாசிக்கலாம். ஏசாயா 44:3 வசனம். தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். போதுமா? இந்த இடத்துல வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலம் அப்படின்னா என்ன? நம்ம சொல்லுவோம் காஞ்சி போய் வெடித்து போயிருக்கிற ஒரு நிலம், எதுக்கும் உதவாது, விவசாயத்துக்கு கூட உதவுமான்னு சொல்ல முடியாது, ஒரு நன்மையான காரியம் அதுல இருந்து வராது. அதுதான் நம்ம வறண்ட நிலம் அப்படின்னு நம்ம உலக பிரகாரமா சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக சற்று தியானித்தோம்னா, நம்ம எல்லாம் இன்னைக்கு யாருன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மள சொல்லிக்கிறோம். நம்ம ஜெபம் இல்லாதவர்களாய், வேத வாசிப்பு இல்லாதவர்களாய், கர்த்தரை துதிக்காதவர்களாய், கர்த்தரை ஆராதிக்காதவர்களாய், ஆவிக்குரிய காரியத்துல எந்த ஒரு ஆர்வமும் இல்லாதவர்களாய், ஆவிக்குரிய குணம் மற்றும் ஆவிக்குரிய கனி இல்லாதவர்களாய், அடுத்தவர்களை மன்னிக்காத தன்மை உள்ளவர்களாய், சகிக்காத தன்மை உள்ளவர்களாய், வெறும் உலகத்திற்குரிய காரியத்தை மாத்திரம், எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியம் மாத்திரம் தான் வேணும், இது
மட்டும்தான் வேணும், முழுக்க முழுக்க உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மாத்திரம் நம்ம ஓடிட்டே இருப்போம்னா நாம் தான் அந்த வறண்ட நிலம். சோ இன்றைக்கும் வறண்ட நிலமாகிய நம் மீது ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம என்ன நாட்களை கடைபிடிச்சிட்டு இருக்கோம்? லெந்து நாட்களை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவர் செய்த காரியங்களையும் அதிசயங்களையும் அதிகமா நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம். என்றைக்காவது நம்ம ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, நான் என்ன கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமா? ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு பாடத்தை, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன காரியம் அப்படின்னா மன்னிப்பு. மன்னிப்புங்கிறது மிகவும் முக்கியமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்மளை மீட்டு உருவாக்குறதுல முதல் படியே இந்த மன்னிப்பு தான். நம்ம வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில பேசின முதல் வார்த்தை. ஏன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சிலுவையில இந்த வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தை முதலாவது பேச தோணலையா? அவர் அடுத்த 6 வார்த்தைகளையும் பேசினாரு. ஆனா மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம்? தன்னை சிலுவையில அறைந்தவர்களையும் அவர் மன்னித்தால்தான் தேவன் தனக்கு நியமித்திருக்கிற அடுத்த கட்டத்துக்குள்ளாக அவரால் போக முடியும். அதனாலதான் இயேசு எந்த ஒரு மாற்று கருத்தும் இன்றி, எந்த யோசனையும் இன்றி அவர்களை மன்னிக்கிறாரு. எப்படி, எவ்வளவு மனப்பூர்வமாக மன்னிக்கிறாரு? எந்த அளவு, எந்த லிமிட்டேஷன்ஸ் வச்சு மன்னிக்கிறாரு? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மன்னிக்கிறார். மனப்பூர்வமாக அந்த இடத்துல மன்னிப்பு அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய திரு சித்தத்தை இந்த சிலுவையில நிறைவேற்றி முடிக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவுக்கே மன்னிக்கிற குணம் அவ்வளவு முக்கியம்னா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மன்னிக்கிற குணங்கிறது எவ்வளவு முக்கியம்? நம்மிடத்துல மற்றவர்களை மன்னிக்கிற குணம் இல்லைன்னா ஆண்டவர் நம்மை உருவாக்குவது என்பது கடினமான காரியம். சோ ஆண்டவர் நம் மீது அவருடைய ஆவியை ஊற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், நாம் சகிக்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய ஆவியை நம் மீது ஊற்றுவார். நம்ம எப்படி மாறுவோம்? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறுவோம். நம்ம நினைக்கிறோம் மன்னிக்கிறதுங்கிறது மன்னிப்பது, சகிப்பது அப்படிங்கிறது பலவீனம், அது ஒரு வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம். உலகமும் நமக்கு அப்படிதான் டீச் பண்ணுது. எதிர்த்து பேச முடியலப்பா, தைரியம் இல்ல பேசுறதுக்கு, எதிர்த்து இன்னும் ஒரு வார்த்தை கேட்க முடியல பாரு, பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உலகம் நம்மள ட்ரிகர் பண்ணலாம். ஒரு காரியத்துல நம்ம ஹர்ட் ஆன உடனே, நம்ம காயப்பட்ட உடனே பதிலுக்கு பதில் பேச சொல்லி நம்ம உணர்ச்சிகளும் கூட இருக்கிற மனுஷர்களும் நம்ம தூண்டலாம். ஆனா நம்ம தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். மன்னிப்பதோ சகிப்பதோ பலவீனம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பலம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய, ஒரு மனுஷியினுடைய ஆவிக்குரிய பலத்தினுடைய வெளிப்பாடுதான் மன்னிக்கிறதும் சகிக்கிறதும். அது ஒரு ஆவிக்குரிய மிகப்பெரிய பலம். அப்ப நம்ம எங்க மன்னிக்கணும், எங்க சகிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இல்ல, நம்முடைய சபைகளில, நம்முடைய வீடுகளில நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறோமா? நீடிய பொறுமையா இருந்து காரியங்களை, மத்தவங்க செய்கிற காரியத்தை பிடிக்குதோ இல்லையோ நம்மளால சகிக்க முடியுதா? அமைதியா இருக்க முடியுதா? நம்ம சபையில அமைதியா இருந்தா தான் நம்ம வீட்டிலும் அமைதியா இருக்க முடியும். நம்ம சபையில ஒரு முகத்தையும் வீட்டுல ஒரு முகத்தையும் வைத்திருக்க முடியாது. ஏன்னா இது கர்த்தருடைய வீடு.
நம்முடைய வீட்டுக்கு தலைவர் ஆண்டவராகிய கிறிஸ்து. சோ ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுல நம்ம எப்படி இருக்கோம்? நம்மோடு கூட இருக்கிறவர்களை மன்னிக்கிறோமா? அவருடைய காரியங்களை சகிக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் மன்னிக்க வேண்டும், நீங்கள் சகிக்க வேண்டும். சும்மா ஏதோ சபைக்கு வந்தோம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், போய் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோம், ஆண்டவருடைய வார்த்தைய அப்படின்னு நம்ம கேட்ட வார்த்தைகளை இங்கேயே விட்டுடாம ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் சுமந்து கொண்டு நம்ம வீடு வரைக்கும் போனால்தான் அங்கேயும் அந்த வார்த்தையுடைய வல்லமை வெளிப்படும். நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறத நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறோமா அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால்தான் அவர் நம்மை உருவாக்க முடியும். நம்மை நாம் விட்டு கொடுத்தால்தான் அவருடைய ஆவியை அவரால் நம் மீது ஊற்ற முடியும். அப்போ அந்த ஆவியினுடைய வல்லமை, அந்த ஆவியாளருடைய நிறைவு, அந்த ஆவியாளருடைய பலன், அந்த ஆவியாளருடைய பரிபூரணம், அந்த ஆவியாளருடைய வழி நடத்துதல் என்ன செய்யும்? நம் சந்ததிக்குள்ளும் நம் தலைமுறைகளுக்குள்ளும் கடந்து போகும். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம், எசேக்கியேல் 37 அதிகாரம் வசனம் 3ஆம் வசனத்துடன் வாசிங்க. எசேக்கியேல் 37:3. ஒன்பது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும் படித்து இவர்கள் மேல் தூது என்கிறார் என்று சொன்னேன். 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஒரு இடத்துல இஸ்ரவேல் புத்திரருடைய எலும்புகள் திரளா இருக்கும். அந்த எலும்புகள் எப்படி இருக்கும்? வறண்டு போய் மீண்டும் எதற்கும் பிரயோஜனம் இல்லாததாய் கிடக்கிற இடத்திலே தான் ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போய் கேட்பாரு, எசேக்கியேலே இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அந்த கேள்விக்கு ஆண்டவரே மீண்டும் பதில் சொல்வாரு, ஆவி அவைகளுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவைகள் கர்த்தருடைய சேனையை போல எழுந்து நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மீதும் என் மீதும் ஊற்றப்படுவாரானால் நாமும் கர்த்தருக்கு ஏற்றபடி உருவாக்கப்படுவோம். கர்த்தருடைய சேனையை போல எழுந்து நிற்போம். நாம் உருவாக்கப்படுவோமானால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி கர்த்தருடைய சேனையை போல எழுந்து நிற்கும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம 3வது காரியத்தை குறித்து பார்க்கலாம். கர்த்தரால் மீட்டு உருவாக்கப்பட்ட ஜனத்தின் அடையாளம். முதலாவது, அந்த இஸ்ரவேல் ஜனம் மீட்கப்படுவதற்கு முன்பதாக பயந்து திகிலடைந்து போயிருந்தாங்க. ஆனா தேவன் அந்த ஜனத்தை மீட்டு கொண்ட பிற்பாடு அந்த ஜனத்திற்குள்ளே விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாச்சு. அந்த ஜனம் தேவனுடைய நாமத்தை தன் நாமத்தோடு சேர்த்து எழுதுகிற அளவுக்கு விசுவாசத்தை கொண்டதாய் மாறியதுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த 44:5 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். கவலையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கம்பீரமாய் மாறுறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நாமும் கர்த்தரால் மீட்கப்பட்டு உருவாக்கப்பட்டோமானால் அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது நம்ம செய்கிற வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சரீர சுகமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பயந்து கலங்க அவசியம் இல்லை.
ஏன்னா எப்பவுமே நம்மளை சுத்தி ஒரு நல்ல கூட்டம் இருக்குதோ இல்லையோ, இவங்க எப்படா இந்த காரியத்துல விழுந்து போவாங்க, இந்த பிள்ளைகள் எப்படா தவறி போவாங்க, இந்த மனுஷன் இந்த சுகவீனத்திலே எப்பொழுது மறித்து போவான், இவர்கள் எப்பொழுது ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று யோசிக்கிற ஜனம்தான் இன்றைக்கு அதிகம். நம்ம தேவையே இல்லாம ஒரு சில மனிதர்கள் எப்பவும் பின்னாடி துரத்திட்டே இருப்பாங்க எங்க போனாலும். அந்த ஜனங்களுக்கு முன்பாக நாம் பயந்து கலங்கி நிற்க தேவையில்லை. ஏனென்றால் யாத்திராகமம் 14:25 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த எகிப்தியர் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியும் எகிப்தை விட்டு போகவே விடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஜனம். அந்த ஜனம் இஸ்ரவேலர்கள் செங்கடலுக்குள்ள போன பிற்பாடும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடல. அந்த செங்கடலுக்குள்ளேயும் அவங்கள பின்தொடர்ந்துதான் போறாங்க. அந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு பயந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவங்களுடைய ரதங்களுடைய உருளைகளை கலரம் பண்ணுகிறார். அதை ஓட்ட முடியாமல் இறங்கி நடத்தி கொண்டு போகும்படியாய் பண்ணுகிறார். அப்போ அந்த எகிப்தியருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? கர்த்தர் இவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று. இதே போல நம்முடைய சத்துருக்களுடைய வாயிலிருந்தும் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்துல இருப்போமானால் நாம் அல்ல, நம்முடைய சத்துருக்கள் காண்பார்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதையும், நம்மை விடுவிக்கிறதையும், நமக்கு துணை செய்கிறதையும், நாம் விழுந்து போகாதபடி நம்முடைய கரத்தை இறுக பற்றி கொண்டிருக்கிறதையும், நமக்காக யுத்தம் பண்ணுகிறதையும் கண்டு நம்மை விட்டு நிச்சயமாய் ஓடி போவார்கள். அந்த கலங்கி போயிருந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்த ஆண்டவர் சொன்னார், அதே யாத்திராகமம் 14:13 இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டாய். அந்த செங்கடலை கடந்து வந்த பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனம் அந்த எகிப்தினுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. அதே போல இன்றைக்கும் நம்மள எவ்வளவோ காரியத்துல இருக்கலாம். இந்த ஒரு வேதனையில எனக்கு ஒரு முடிவு வரணும், இந்த மனுஷன் என்னை படுத்துகிற பாடு அதிகமா இருக்கிறது, இந்த சுகவீனத்துல எனக்கு ஒரு முடிவு வரணும், என் பிள்ளையினுடைய எதிர்காலத்துல எனக்கு ஒரு நல்ல முடிவு வரணும் அப்படி நம்ம எதையெல்லாம் குறித்து கலங்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்குகிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம் மீது அவருடைய ஆவியை ஊற்றுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. இதோ நம்முடைய சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தத்தாமே பேசுனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கற்றுக் கொடுத்த உங்களுடைய பாடத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தட்டும் ஆண்டவரே. மன்னிக்கிறவர்களாக, சகிக்கிறவர்களாக இந்த பிள்ளைகள் உருவாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலெல்லாம் மன அழுத்தத்தோடு ஆண்டவரே ராஜா ஏதோ ஒரு காரியத்துல சிக்கி தவிக்கிறார்களோ அந்த காரியத்திலெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தந்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதோ இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ராஜா இவர்களுக்கு அதிசயத்தை செய்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த சபை முழுவதும்
இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தினாலும் நிறைந்திருக்கும்படியாய் ஆண்டவரே ராஜா, சமாதானத்தின் தேவன் இந்த இடத்துல எழுந்தருளும்படியாய் சமாதான பிரபு, சமாதான பிரபு இந்த சபையிலே அசைவாடும்படியாய், இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே அசைவாடும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவரீர் எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் இஸ்ரவேலுக்காக தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்களினாலே இந்த சபையை நிரப்பப்படும் ராஜா. சபையில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும் ஆண்டவரே. பிரிவினைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் நீர் இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன்னிடத்திலே இருக்கிறார். என்னை தீங்கை நீ காணாதிருப்பாய், என்னை தீங்கை நீ காணாதிருப்பாய். ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே அக்கினிமயமான ரதங்களோடும் ஆண்டவரே ராஜா இயேசுவே உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இருக்கும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்துள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த சபையிலே அதிசயங்களையும் உம்முடைய வல்லமையையும் நீர் வெளிப்படுத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.